அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது 27 நட்சத்திரத்துக்கு உள்ள உணவுப் பொருட்கள். நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் நிறைய உணவுகள் நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேர் அதை தெரிஞ்சு அது மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளோட 2வது நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட்றது மூலமாக எப்படி வருமானத்தை ஏற்படுத்திக்கலாம், அப்போ எப்படி பணம் ரொட்டேஷன் ஆகும். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோம், நம்மளோட 2வது நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண வரவுகள் நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் போகிற காரியத்தில் வெற்றியும் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் நெல்லிக்காய். அப்போ நீங்கள் பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கோ இல்லை நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளியே போகிறப்பையோ நீங்கள் தொடர்ந்து நெல்லிக்காயை உணவாக சாப்பிட்லாம், நெல்லிக்காயை ஜூஸாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்லேயோ இல்லை உங்களோட பர்ஸ்லேயோ இல்லை பேக்லேயோ நெல்லிக்காயை போட்டு போகும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் பேரிச்சம்பழம். அப்போ உணவில் நீங்கள் அடிக்கடி பேரிச்சம்பழம் சாப்பிட்டு போகிறது, வெளியே போகும்போது பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு போகிறது இல்லை சாப்பிட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பொருளாதார வெற்றியை கொடுக்கும். கார்த்திகைக்கு 2வது நட்சத்திரம் ரோஹிணி. அப்போ ரோஹிணிக்கான உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா. அப்போ வெளியே போகும்போது பால்கோவா சாப்பிட்டு போகிறது, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது பால்கோவை நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போய் கிஃப்டாக கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பொருளாதார வெற்றியை கொடுக்கும். ரோகிணிக்கு 2வது நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம். மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் தேங்காய். அப்போ தேங்காய் சார்ந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது, தேங்காய் முட்டாய் பயன்படுத்துறது, முக்கன் தேங்காயை உங்களோட கூட கொண்டு போகலாம், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பயன்படுத்தும் போது உங்களுக்கு அபரிவிதமான வருமான வளர்ச்சி உண்டு. மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரைக்குள்ள உணவுப் பொருள்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம். இப்போ இயற்கையாகவே எங்கே பார்த்தாலும் எளிதில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளில் வாழைப்பழம் ஒன்று. அப்போ வாழைப்பழம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். வாழைப்பழம் ஸ்மூத்தி அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் புனர்பூசம். அப்போ புனர்பூசத்துக்கு கரும்புச்சாறு, அப்போ கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாம். இப்போ பொங்கல் வரப்போகுது, அதனால் நீங்கள் கரும்பை பச்சையாகவே சாப்பிடக்கூடிய கரும்பு நிறைய வருது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். புனர்பூசத்துக்கு 2வது நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருள் ஆப்பிள். அப்போ நீங்கள் உணவில் ஆப்பிள் சாப்பிட்லாம். ஆப்பிள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் உண்டு. பூசத்துக்கு 2வது நட்சத்திரம் ஆயில்யம். அப்போ ஆயில்யத்துக்கான உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், முருங்கைக்கீரை. அப்போ முருங்கைக்கீரையோ பயன்படுத்தி உங்களுக்கு பொருளாதார வருமானத்தை ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி அல்வா சாப்பிட்டாலும் ஆயில்ய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் மகம். மகத்துக்கான உணவுப் பொருள்னு பார்த்திங்கன்னா மாங்காய், தயிர். அப்போ தயிர் சாதம் மாங்காய் ஊறுக்காய் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு தனப்பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. மகத்துக்கு 2வது நட்சத்திரம் பூரம். பூரம் அப்படின்னாலே எலுமிச்சம்பழம். அப்போ எலுமிச்சை ஜூஸ் சாப்பிட்லாம், எலுமிச்சங்காய் ஊறுக்காய் பயன்படுத்தலாம். அதே போல் எலுமிச்சங்காய் நீங்கள் எங்கே போனாலும் எலுமிச்சை பழத்தை நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கு பொருளாதார வெற்றியை கொடுக்கும். பூரத்துக்கு 2வது நட்சத்திரம் உத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதுளம்பழம். அப்போ மாதுளம்பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம், வெறும் பழமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கும்போது அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் ஹஸ்தம். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு உள்ள பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம். நீங்கள் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்லாம், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம், ஆரஞ்சு பழத்தை நீங்கள் உணவாக சாப்பிட்லாம். ஹஸ்தத்துக்கு 2வது நட்சத்திரம் சித்திரை. சித்திரை நட்சத்திரத்துக்குள்ள உணவுப் பொருள் பப்பாளி பழம். நீங்கள் பப்பாளியை உணவில் எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பப்பாளி ஜூஸ் சாப்பிட்லாம். இதெல்லாம் உங்களுக்கு தனப்பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரைக்கு 2வது நட்சத்திரம் சுவாதி. சுவாதி அப்படின்னாலே உங்களுக்கு திராட்சை. அப்போ கருப்பு திராட்சை பயன்படுத்தலாம். வெளியில் போகும்போது 2 திராட்சை எடுத்து காஞ்சி திராட்சை மென்னுட்டு போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சுவாதிக்கு 2வது விசாகம். விசாகத்துக்கான உணவுப் பொருள்னு பார்த்திங்கன்னா கல்கண்டு. அப்போ கல்கண்டை நீங்கள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு அதை 4 பேருக்கு கொடுக்கலாம். இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. விசாகத்துக்கு 2வது நட்சத்திரம் அனுஷம். அனுஷம் அப்படின்னா சப்போட்டா பழம். பல பேருக்கு சப்போட்டா பழம் பிடிக்கலன்னு சொன்னால் கூட பொங்கல் இருக்கு இல்லையா, உணவில் வெண்பொங்கல் அனுஷ நட்சத்திரம். அப்போ வெண்பொங்கலை வாரம் ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை ஹோட்டலில் போய் வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அனுஷத்துக்கு 2வது நட்சத்திரம் கேட்டை. கேட்டை நட்சத்திரத்துக்கு நீங்கள் செர்ரி பழம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் உண்டு. கேட்டை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் மூலம். மூல நட்சத்திரம் அப்படின்னாலே கொய்யாக்காய். அப்போ நீங்கள் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு கொய்யாப்பழம் படைத்து
அந்த கொய்யா பழத்தை நீங்களும் சாப்பிட்லாம், தானமாகவும் கொடுக்கலாம். அதே போல் மூலத்துக்கு 2வது நிமிஷம் பூராடம். அப்போ பூராடம் அப்படின்னாலே உங்களுக்கு வெள்ளரிக்காய், அதேமாரி சமையல் காளான் மஷ்ரூம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மஷ்ரூமை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி பூராடத்துக்குள்ளது வெள்ளரிக்காய் சேலட்டு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியை நீங்கள் ஈர்க்க முடியும். அதே போல் பூராடத்துக்கு 2வது நட்சத்திரம் உத்திராடம் அப்படின்னாலே உங்களுக்கு பலாப்பழத்தை நீங்கள் அடிக்கடி உணவில் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான பொருளாதார தனப்பிராப்தி கண்டிப்பாக உண்டு. உத்திராடத்துக்கு 2வது நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னாலே உங்களுக்கு இட்லி, நம்ம ரெகுலராகவே இட்லி சாப்பிடக்கூடியவங்க இருப்பாங்க. அதே போல் திருவோணத்துக்குள்ளது கேசரி. அப்போ உணவில் அடிக்கடி கேசரி எடுத்துக்கிறது, கேசரியை உணவாக நைவேத்தியமாக பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்றது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் திருவோணத்துக்கு 2வது நட்சத்திரம் அவிட்டம் அப்படின்னா உணவுப் பொருள் தோசை. நீங்கள் அடிக்கடி தோசை சாப்பிட்லாம், அதேமாதிரி தக்காளி சாதம் சாப்பிட்லாம், தக்காளி சூப்பு சாப்பிட்லாம். இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி யோகத்தையும் கொடுக்கும். அவிட்டத்துக்கு 2வது நட்சத்திரம் சதயம் அப்படின்னாலே உங்களுக்கு பன்னீர் திராட்சை. நீங்கள் அடிக்கடி உணவில் பன்னீர் திராட்சை சாப்பிட்றது மிகப்பெரிய வெற்றி யோகத்தையும் கொடுக்கும். சதயத்துக்கு 2வது நட்சத்திரம் பூரட்டாதி அப்படின்னாலே மாம்பழத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அடிக்கடி உணவில் மாம்பழம் சேர்த்துக்கிறது, மாங்காய் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். பூரட்டாதிக்கு 2வது நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னாலே அன்னாசி பழத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அடிக்கடி அன்னாசி பழம் சாப்பிடலாம், லட்டு சாப்பிட்றது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அதே போல் உத்திரட்டாதிக்கு 2வது நட்சத்திரம் ரேவதி. அப்போ ரேவதி அப்படின்னாலும் இழந்த பழம், இழந்த மிட்டாய், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உணவுப் பொருள் நீங்கள் சேர்த்துக்கும் போது மிகப்பெரிய வெற்றி யோகம் உண்டு. ரேவதி நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமாக வர்றது அஸ்வினி. முதல்ல நம்ம அஸ்வினி பார்த்தோம் இல்லையா, அஸ்வினினா முந்திரி பருப்பு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அடிக்கடி உணவில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றியை கொடுக்கும். சரி, 27 நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் நம்ம சொல்லிட்டோம். இது உங்களுக்கு இந்த நட்சத்திரம் நன்மையை செய்யும் என்றால் நீங்கள் உணவாக எடுத்துங்க. இந்த நட்சத்திரம் உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த நட்சத்திரம் 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், இந்த மாதிரி 3வது நட்சத்திரமாக இருந்தால் இந்த நட்சத்திர உணவுப் பொருட்களை அடிக்கடி நீங்கள் தானம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.